அந்த காட்டில் கிளி ராஜாவா இருந்தாங்க. ராணி கிளிக்காக புறா கிட்ட சொல்லி ஒரு பரிசு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. புறாவும் அந்த பரிசை வாங்கிட்டு வந்து ராஜா கையில கொடுத்தாங்க. அந்த பரிசுல விலை உயர்ந்த நெக்லஸ் இருந்தது. ராணி, உனக்காக தான் இந்த நெக்லஸ் நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். எனக்காகவா இவ்வளோ விலை உயர்ந்த நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அழகா இருக்கு. ராணி கிளி காட்டை சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை போட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. ராணி கிளி நெக்லஸை சரியா போடாம இருந்திருப்பாங்க போல. அவங்க பறந்து போகும்போது தவறுதலா நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு. நெக்லஸ் விழுந்ததை கவனிக்காம அவங்க பறந்து போயிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் காஞ்சனா ஒரு மரத்துக்கு மேல நின்று பார்த்துட்டு இருந்தது. காஞ்சனாக்காகவும் சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு யாரும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்ட காஞ்சனாக்காகவும் வேக வேகமா பறந்து போய் அதோட வாயால நெக்லஸ் எடுத்துருச்சு. ஐயோ, என் கணவர் ஆசையா வாங்கி கொடுத்த நெக்லஸ் காணோம். யாராவது பாத்தீங்களா? ராணி, நீங்க உள்ள வரும்போதே உங்க கழுத்துல அந்த நெக்லஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க காட்டை சுத்தி பார்த்திருப்பீங்கல்ல, அப்பதான் அது எங்கேயோ தொலைச்சிருப்பீங்க. கட்டா வந்த உடனே காஞ்சனா நடந்ததெல்லாம் கட்டா கிட்ட சொல்லிருச்சு. கட்டாஜி, இந்த நெக்லஸை நான் போட்டேன்னா நானும் ராணி மாதிரி அழகா இருப்பேன்ல. இந்த விலையுயர்ந்த நெக்லஸ் எனக்கு கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். காஞ்சனா, வேணாம், ராணியோடதுன்னு வேற சொல்ற. இதை நீ மறுபடியும் கொண்டு போய் ராணிக்கிட்டே கொடுத்துரு. இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம். நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. காஞ்சனாவா கொக்கா? பறவைங்களா, எல்லாரும் கேட்டுக்கோங்க. நேத்து ராணி காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கும் போது அவங்களோட நெக்லஸை தொலைச்சிட்டாங்க. நெக்லஸை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு தங்க நாணயங்களும் நிறைய பொற்காசுகளும் கொடுப்பாங்க. காஞ்சனா, கேட்டியா? இந்த நெக்லஸை கொண்டு போய் கொடுத்து நிறைய பொற்காசுகள் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துரு. தேவையில்லாத வேலை பண்ணாத. அட போங்க கட்டாஜி, நம்மளோட ராஜாவே ஒரு கஞ்ச பீஸ்னாரு. இதுல பொற்காசு தங்க நாணயங்கள் வேற கொடுப்பாராமா. போங்க போங்க. ராணி, இந்த காட்டுல மீனுன்னு ஒரு திருட்டுக்குருவி இருக்கு. அதை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. புறா போய் அப்பாவியான மீனுக்குருவியை கூட்டிட்டு வந்தாங்க. நீ தான் இந்த காட்டுல திருடுவியாமா? என்னோட நெக்லஸ் எடுத்திருந்தா கொடுத்துரு. என்னோட கணவர் ஆசாசையா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நீ அந்த நெக்லஸை கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நிறைய பொற்காசுகளை கொடுப்பேன். ராணி, எனக்கு திருட்டு பழக்கம்லாம் இல்லை. நான் அந்த மாதிரி குருவியும் கிடையாது. ஏய், என் வீட்டிலே நீ எத்தனை டைம் திருடி இருக்க? நானே உன்னை எத்தனை டைம் அடிச்சிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா ராணியோட நெக்லஸை கொடுத்துரு. அவ்வளோதான் சொல்லுவேன், இல்லைன்னா உன்னை அடிச்சே கொண்டுருவோம். பார்த்துக்க. என்ன காஞ்சனக்கா இப்படி பேசுறீங்க? எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியாதா? நீங்க வேணும்னே என் மேல வீண் பழி போடாதீங்க. புறா, நீ போய் இந்த குருவி வீட்டில் எல்லாம் செக் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் இந்த குருவிட்ட நம்ம பேசிக்கலாம். புறா மீனுக்குருவி வீட்டில் நெக்லஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி பறந்து போச்சு. ராணி, இவ 1ஆம் நம்பர் திருடி. இவளை கண்டிப்பாக சிறையில் போடுங்க. இவ தான் நெக்லஸை திருடி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா. இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. எங்கள் காட்டில் வந்து கேட்டு பாருங்க. புறா மீனுக்குருவி வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கே போய் அலமாரியிலையும் மீனுவோட கூட்லையும் தொலைவி பார்த்துட்டு இருந்தது நெக்லஸ் இருக்கான்னு. ஆனால் அங்கே நெக்லஸே இல்லை. ஏன்னா மீனுக்குருவிக்கு திருட்டு பழக்கமே கிடையாது. அதனால் திருப்பி அரண்மனைக்கு பறந்து வந்தது. ராணி, அந்த குருவி வீட்டுல ஒண்ணுமே இல்ல. ராணி, நான் உங்களோட நெக்லஸை திருடவே இல்லை. எனக்கு 2 நாள் கால அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள உங்களோட நெக்லஸை யார் திருடினாங்க நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளார என் நெக்லஸை கண்டுபிடிச்சிட்டு வா. மீனுக்குருவி அரண்மனையில இருந்து அவங்க வீட்டுக்கு பறந்து போச்சு. கட்டாஜி, இந்த நெக்லஸ் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் ஆபத்து தான். நான் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு எங்கள் அம்மா வீட்டில் போய் இந்த நெக்லஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ தான் எனக்கு நிம்மதியே. இந்த நெக்லஸ் இங்கே இருக்க பயம்தான் அதிகமாகுது. காலங்காத்தாலே காஞ்சனா ஒரு பையில நெக்லஸை போட்டுக்கிட்டு வேக வேகமாக பறந்து போச்சு. இதையெல்லாம் மீனுக்குருவி ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தது. இவ்வளோ காலங்காத்தால காஞ்சனக்கா எங்கே இவ்வளோ வேகமாக பறந்து போயிட்டு இருக்காங்க? ஒன்றுமே புரியலையே. பின்னாடி நம்ம போய் பார்ப்போம். காஞ்சனாக்காக பின்னாடியே மீனுக்குருவியும் பறந்து வந்தது. காஞ்சனாக்காக பறந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. அம்மா, இதுக்குள்ள நெக்லஸ் இருக்கு. இதை பத்திரமா பார்த்துக்க. என்னடி, உன் வீட்டுல இடம் இல்லாத மாதிரி கொண்டு வந்து இங்க வைக்கிற? வேற எது பிரச்சனை வந்துட போகுது? அதெல்லாம் ஒன்றும் வராதுமா, நான் பார்த்துக்கிறேன். இதுக்குள்ள நெக்லஸ் இருக்கு, பத்திரமா பார்த்துக்க. அது மட்டும் போதும். அட, இந்த காஞ்சனக்கா தான் இந்த திருட்டு வேலையை பண்றதா? அதனாலதான் பழிய தூக்கி என் மேல போட்டிருக்காங்க. அக்கா, இது ரொம்ப அழகா இருக்குக்கா. எனக்கு போட்டா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். என்கிட்ட கொடுக்குறியா? இது நம்ம நெக்லஸ் தாண்டி, எப்போ வேணா நம்ம போட்டுக்கலாம். நீ போட்டு பாருந்தா. காஞ்சனாவோட தங்கச்சி அந்த நெக்லஸை வாங்கி கழுத்தில் போட்டுக்குச்சு. போட்டுட்டு அது முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருந்தது. இவ்வளோ அழகா இருக்கு இந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தது. காஞ்சனாவோட தங்கச்சி அதோட தோழிக்கிட்ட இந்த நெக்லஸை காட்டலான்னு சொல்லிட்டு நதிக்கரைக்கு வந்தது.
ஹே மைனா, என் கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ பாத்தியாடி? அழகா இருக்கா? எங்க அக்கா அவங்க காட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா. நல்லா இருக்குல்ல என்னோட ஃபேஸ்க்கு? அழகா இருக்குல்ல? ஆமாடி, எனக்கும் இந்த மாதிரி நெக்லஸ் வாங்கணும்னு தான் ரொம்ப ஆசை. நானும் ஒரு நாள் வாங்கணும். அழகா இருக்கு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது மீனுக்குருவி புறாவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்தது. காகமே, எங்க காட்டு ராணியோட நெக்லஸ் உன்கிட்ட எப்படி வந்தது? நீ தான் எங்க காட்டுக்கு வந்து திருடிட்டு வந்தியா? நான் திருடல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க அக்கா தான் அவங்க காட்டுல இருந்து இந்த நெக்லஸ வாங்கிட்டு வந்தா. நீங்க எதா இருந்தாலும் எங்க அக்காட்ட பேசிக்கோங்க. புறாவும் மீனுக்குருவியும் காஞ்சனாவை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. காஞ்சனா எதுவுமே பேசாம அழுதுகிட்டே இருந்தது. ராணிக்கிளி மீனுக்குருவி நெக்லஸை கண்டுபிடிச்சதுக்காக நிறைய பொற்காசுகளும் தங்க நாணயங்களும் கொடுத்தாங்க. காஞ்சனாவை தூக்கி கூண்டுலையும் அடைச்சிட்டாங்க. குழந்தைங்களா, அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவுமே நம்ம ஆசைப்படக்கூடாது, சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.